வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கைஸ், நாம இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் சோனியா டிவில் இருந்து. ஸோ ஃபைனலி சோனியா டிவில் வந்து டிஎன்ஐக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ அவங்க டபிள்யூடபிள்யூல இருந்து போனதுக்கப்புறமா அவங்க வேறு எதுவும் ரெஸ்லிங் மெமரிக்கு போகலை. ஸோ இப்போ அவங்க டிஎன்ஐக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ டபிள்யூடபிள்யூ டிஎன்ஐயும் கொலாபில் தான் இருக்கிறாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மேபி இப்போ அவங்க டிஎன்ஐயில் போடுற கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள நம்ம டபிள்யூடபிள்யூல எதிர்பார்க்கலாம். அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் கூட இன்னைக்கு டிஎன்ஐ ஷோவில் பார்த்தீங்கன்னா போயிருக்காப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சோகமான செய்தி கூட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏஜே ஸ்டைல்ஸ் இப்போ அவரோட லாஸ்ட் ரன்ல இருக்காரு. ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட் டூர்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காரு. ஸோ இப்போ ஒரு சில ரூமர் என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎன்ஏலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் டிஎன்ஏலையுமே அவரோட கடைசி ரன்ல பண்ணணும்னு ஆசைப்படுறாராம். ஸோ உடனே அவர் இந்த வருஷம் முழுக்க இருந்துட்டு அடுத்த வருஷம் போய் அங்கே ஒரு ரன்னை கொடுத்துட்டு போவாருன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதுதான் அவரோட கடைசி ரன். ஸோ இந்த வருஷத்தோட அவர் லாஸ்ட் ரன்னை முடிச்சுட்டு அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாரு. ஸோ அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்து டபிள்யூடபிள்யூல ரெஸ்ல் பண்ணுவார். ஸோ அவரோட கடைசி கட்டத்துக்காக இங்கே ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்சை பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏல போய் ஒரு சில ரெஸ்லர் யூஸ் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிட்டு அவர் வந்து அவரோட கரியரை முடிப்பார். ஏன்னா டிஎன்ஏல தான் நம்ம ஏஜி ஸ்டைல்ஸோட ஆரம்ப கட்டம். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உருவானார். ஸோ அங்கேயே அவரோட கரியரை ஆரம்பித்த இடத்துல அவர் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதாட்டு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் அது எத்தனை நாள் கழிச்சு போவார், ஸோ எத்தனை மேட்ச் பண்ணாரெலாம் ரூமரில். ஸோ பாதி நாள் இங்கே பாதி நாள் அங்கே அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூலையும் ஒரு 6 மாதம் அங்கேயும் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே அங்கேயுமா மிக்சிங்கில் கூட மேட்ச் பண்ணலாம். ஸோ அது எனக்கு கணக்கு அது அவ்வளோவா ரூமர் கிடைக்கல. இப்போதைக்கு டிஎன்ஏலையுமே அவரோட கடைசி ரன் மேட்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூலையும் பண்ணுவார், டிஎன்ஏலையும் பண்ணுவார். ஸோ மேபி 2 ஸ்டோரி லைன்ஸே மிக்ஸ் பண்ணி கூட நடக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் ஏஜே அங்கேயுமே வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. ஸோ அதுவும் அங்கே டிஎன்ஐக்கும் ஏஜேக்கும் ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது. அங்குள்ள ஒரு பெரிய லெஜெண்டு. இங்கே நம்ம அண்டர்டேக்கர் அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அங்கன்னா ஏஜே ஒரு ஸ்பெஷலான ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட லெஜெண்டோட ரிட்டைர்மெண்ட் டூர் வந்து அங்கேயுமே நடந்து ஆகணும். ஸோ ஏன்னா அப்படி அங்கேயுமே அவர் அந்த அளவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இது பார்த்தா அங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒரு சாத்தியக்கூறு என்னென்னா இப்போ டபிள்யூடபிள்யூ டிஎன்ஏமே ஒரு கொலாபரேஷன், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டிஎன்ஏ அண்ட் டபிள்யூடபிள்யூ 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஏஜியோட ரிட்டைர்மெண்ட் டூராக பாதியாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேபி அது ஒரு பாதி 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கேன்னு கூட இருக்கலாம். அப்படி இல்லை ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இடத்துலையுமே ஒரு ஸ்டோர் லைனை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஏஜேக்கு அங்கே டிஎன்ஏல உள்ள ரெஸ்லர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகுறது மாதிரியோ, ஸோ அப்படி அங்கேயும் மேட்ச் நடந்து இங்கேயும் மேட்ச் நடக்கலாம். அப்படி இப்படின்னு குழப்பி கூட நடத்தலாம். ஸோ அது அவங்க டிஸ்கஸ் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் கூட வரும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஈவன் ஜான்சன் ஆகியே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் டைம் இருந்துச்சு. ஸோ இவ்வளோத்துக்கும் அவரும் ஒரே பிராண்டில் தான் இருந்தார். ஸோ டபிள்யூடபிள்யூல மட்டும் தான் இருந்தார். ஸோ அவருக்கே அவரோட கடைசி ரன் பார்த்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் அமைச்சாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் 220 டேட்டு கேட்டதாகவும் டபிள்யூடபிள்யூ தான் ஒரு 36 டேட்டில் போதும் உங்களோட ரிட்டைர்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி அவர் வச்சு சம்பவம் பண்ணது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதில் ஏஜி ஸ்டைல்ஸை 2 பிராண்டு, அதாவது டிஎன்ஐக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் அங்கேயும் இங்கேயும் மட்டும் கொண்டு போய் எப்படி அந்த ரிட்டைர்மெண்ட்டை பண்ணி அவரை செய்ய போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கடுப்பாகுதுல்ல.
அடுத்ததா இது வந்து ஒரு நியூஸ் அஃபிஷியலி கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது டிஎன்ஏவை சேர்ந்த இந்த இன்ஸ்பிரேஷன் டீம். ஸோ இங்கே இதுக்கு முன்னா டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ண 2 ரெஸ்லர்ஸ் தான் ஒரு டேக் டீம்னு சொல்லலாம். ஸோ கொரோனா டைமில் ஸோ இவங்கள டபிள்யூடபிள்யூ வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிஎன்ஏல இவ்வளோ நாள் ரெஸ்ல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அங்கே உள்ள கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சு இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாங்களாம். ஸோ இதனால மல்டிபிள் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கம்பெனிக்கு ஸோ இவங்களை கொண்டு வரணும் மாதிரி ஸோ நிறைய கம்பெனி வந்து இவங்களுக்காண்டி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் இவங்க என்ன கம்பெனியில் ஆஃபரை எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க திரும்பவும் டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஸோ பட் இவங்க டபிள்யூடபிள்யூக்கு இவங்களாச்சும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதேமாதிரி இவங்களுக்கும் ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது, வெறும் கிளாமர் மட்டும்தான். ஸோ அதுக்காக வேணால் இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு எனக்கு என்னமோ இவங்க டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கும் இவங்க மேலே ஒரு சில க்ரஷஸ் உண்டு. ஸோ உண்மையில நான் சொல்லிடுறேன். பட் வந்து எப்படி சொல்லலை, ஸோ ஒரு எமோஷன்னு சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து ஸோ அந்த டைமில் இவங்கள பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் காணாமல் போய் ஸோ திரும்பவும் அவங்க பார்த்திங்கன்னா அங்கங்கே போவாங்க அப்படின்னு இருக்க டைமில் நம்ம திரும்பவும் இவங்கள பார்க்கணுன்னு தோணும். ஸோ அந்த வகையில் எனக்கு இவங்க டபிள்யூடபிள்யூ வரணும்னு ஆசை. பட் இவங்களுக்கு திறமை இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் தான் கம்மியில் தட்டணும். பட் ஏன்னா இவங்களுக்கு ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது. ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் கூட அவ்வளோ இல்லாதவங்களுக்கு கூட ஸோ மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி அவங்க கம்பெனிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கான ரீசனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் எடுத்துங்க. ஸோ அடுத்ததாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இப்போ சடன்லி வந்து இப்படி ஒரு ரூமர் கிளம்பிச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பட் இதெல்லாம் 100% கன்ஃபார்ம் கிடையாது, சொல்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதாவது இப்போ நிக்கி பெல்லா வந்து ஜான்சனாவை டிவோர்ஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கரண்ட் ஹஸ்பண்ட் கூடயே ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஹோமில் வந்து அந்த மனுஷன் வந்து ஸோ நிக்கி பெல்லாவை ஏதோ அடிச்சிருக்காரு. ஸோ இதனால கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு தெரில. பட் இப்போதைக்கு என்ன ஒரு ரூமர் கிடச்சிருக்குன்னா ஸோ இப்போ நிக்கி பெல்லா ஒரு 22 வயசு NFL பிளேயரை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு சாத்தியம், இது உண்மையா பொய்யான்னு எல்லாம் கிடையாது. ஏன்னா நிக்கி பெல்லாக்கு வந்து 40 வயசு ஆயிடுது. ஸோ இந்த பையனுக்கு 22 வயசு. ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம் தானே, பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம சிஎம் பேங்க் அண்ட் ஏஜலியோட டாக் லாரி வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம சிஎம் பேங்க் ஒரு லைவ் ஒன்றில் ஃபைட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஸோ அந்த கேமரா வந்து ஜூம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் அந்த லாரியோட கால் தடத்தை வந்து சிஎம் பேங்க் வந்து பச்சை குத்தியிருக்காரு. ஸோ அது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸோ அவர் எந்த அளவுக்கு அந்த பெட்டை வந்து குழந்தைய பார்த்துருக்காருன்னு. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நம்ம சிஎம் பேங்குக்கும் ஏஜலிக்கும் குழந்தை கிடையாது. ஸோ அவங்க அந்த லாரியை தான் ஒரு குழந்தை ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது சடன்லி இறந்த உடனே ஸோ அவங்களால தாங்க முடியல. அடுத்ததாக இன்னையோட வந்து ஜான்சனா அவரோட ரிட்டர்ன் மேட்சை கம்ப்ளீட் பண்ணி ஸோ பல ஃபேன்ஸோட இதயத்தை நொறுக்கி அள வச்ச நாள் தான் இருந்து. ஸோ எஸ், தலைவன் வந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகி ஸோ 1 மாதம் ஆயிட்டு. அதாவது ரீசெண்ட் டைமில் லோகன் பால் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு டபிள்யூடபிள்யூ சார்பாக. ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூ 2K26 வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியிட்டுருவாங்களாம். ஸோ அதில் வந்து அந்த கவரில் அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஸோ அந்த டபிள்யூடபிள்யூ லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமுக்காக மட்டும். ஸோ டபிள்யூடபிள்யூ மொத்தமாக நினச்சிடாங்க. ஸோ அந்த லோகோ வந்து இதுக்கு முன்னே டபிள்யூடபிள்யூ ரூத்தில் சர்க்குலேஷனில் இருந்த ஸோ டபிள்யூடபிள்யூட லோகோ வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த தீமில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அந்த 2K26 எடிஷனுக்கு வந்து அந்த லோகோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து 2K26க்கான அந்த எடிஷன் இருக்குல்ல, ஸோ அதில் முழுக்க தீமை வந்து சிஎம் பங்கு இருக்க போகிறதாட்டு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ அவரை வச்சு தான் அதாவது ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரெஸ்லர்ஸ் வந்து அதில் பெரிய இதாக காணிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 2026 சிஎம் பங்கை வந்து பெரிய லெவலில் காணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ரூமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக 2014 அவர் டபிள்யூடபிள்யூ எக்ஸிட் ஆனார்லாம். ஸோ அந்த மாதிரியான எடிஷன்லாம் ஸோ இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் ட்ரூத் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து ஸோ எப்போ நான் ரிட்டைர்மெண்ட் ஆகுறேனோ ஸோ அப்போ என்னோட ஃபைனல் ஆப்போனண்ட்டாக வந்து ஸோ மிஸ்ஸு தான் இருக்கணும். ஸோ மிஸ்ஸு தான் என்ன வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரூத் ஆல்சோ படுறாரு. ஸோ மேபி அப்படி ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பாக WWE தான் நடத்துவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குமான கெமிஸ்ட்ரி அந்த லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ட்டு எனக்கே தோணுது. ஸோ ஒரு 100க்கு 99%. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமான மேட்ச் வந்து ஸோ அதாவது ஆர்த்தத்தோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அடுத்ததாக நிறைய பேர் கோவத்தில் இருக்கலாம். ஸோ ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் டூரில் வந்து ஸோ ஜான்சனை டாப் பண்ணது வந்து ஸோ மேபி நிறைய இடத்துக்கு நினச்சிருப்பாங்க ஸோ ஜான்சனாகி இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. பட் ஜான்சனா இப்போ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங். ஸோ என் கரியர் இந்த மாதிரி ஒரு லெவலில் முடிஞ்சது வந்து ஸோ நல்லது தான். ஸோ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சனாக சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் வேறு என்னாச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. பட் ஜான்சனாகி அவர் சொல்லதை வச்சு பார்த்தா ஸோ அவருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எண்டிங் அப்படி முடிஞ்சது நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து சிஎம் பங்கோட ரிட்டைர்மெண்ட் பற்றி தான். ஸோ இதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம சிஎம் பங்கோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பேசினாலே ஸோ சிஎம் பங்கு எல்லா இன்டர்வியூலையுமே வந்து ஸோ எனக்கு இப்போ அது ஐடியா கிடையாது, ஸோ அது நான் எப்போ ஆனாலும் ஆகலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருந்தார். பட் இப்போ அவருக்கு அந்த ஐடியா வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து அந்த ரிட்டைர்மெண்ட்டோட அவருக்கான ஏஜை வந்து எஸ்டிமேட் போட்டார். ஸோ அவர் ப்ராபப்ளியாக வந்து அவரு நினைக்கிறது என்னென்னா ஸோ ஒரு 50 வயசு வரைக்கும் நான் வந்து ரிசல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. ஸோ ஒரு 50 வயசு வரைக்கும் நான் ப்ராபப்ளி வந்து ஃபைட் பண்ணேன். ஸோ அதுக்கும் மேலே வேணால் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு டோனில் பேசியிருக்காரு. மேபி அதுக்கு மேலே கூட அவர் ரிசல்ட் பண்ணதுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ உடம்புல பலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கூட அவர் ரிசல்ட் பண்ணுவார். ஸோ இப்போ சிஎம்ஓங்கோட வயசு வந்து 47. ஸோ இது 47னா ஸோ இன்னொரு 3 வருஷம் இப்போ 2026 27 28 29 வரைக்கும் மேபி அவர் ரிசல்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கு மேலே அவர் உடல்ல தினம் இருக்குது அப்படின்னா ரிசல்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 47 வயசு, அதாவது ஸோ ஒரு 45 வயசுக்கு அப்புறம் வந்து WWE ஒரு வேர்ல்டு டைட்டில் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா ஸோ அது பிராக் லெஸ்னருக்கு அடுத்து சிஎம் பங்கு தான். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நம்பி தான் WWE டைட்டிலில் கொடுக்குறாங்க. ஸோ ரேண்டேட்டர்லாம் ரொம்ப நாள் காத்துட்ருக்காரு. பட் அவருக்கு கூட கொடுக்குறது இல்லை. அடுத்ததாக இப்போ நம்ம ட்ரூ மேக்கின்டரும் ஏஜே ஸ்டைல்ஸும் வந்து ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க 2 பேரும் மட்டும் தான் வேறு வேறு கண்ட்ரியில் போய் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து யூரோப்பில் மேட்ச் நடக்கிற டைமில் சாம்பியன் ஆகிருக்காரு. ஸோ அமெரிக்காவில் மேட்ச் நடக்கிற டைமில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்காரு. ஸோ அதேமாதிரி ட்ரூ மேக்கின்டர் அமெரிக்காலேயும் வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ யூரோப்லேயும் வேர்ல்டு டைட்டில் பற்றி தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் தான் வேறு வேறு கண்ட்ரியில் ஷோ நடக்கிற நேரம் ஸோ டைட்டில் ஜெயித்தவங்க வேர்ல்டு டைட்டில். ஸோ வேறு யாருமே இது வரைக்கும் WWE இந்த ரெக்கார்டாக படைச்சது கிடையாது. அதான் இந்த 2K26க்கான அந்த கேம் எடிஷன் இருக்கலாம். ஸோ அதை முன்னிட்டு வந்து WWE வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து அதுக்காக WWE 2K26க்கான கமர்ஷியல் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கான ஒரு ஷூட்டிங் அந்த ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து இந்த மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர் செய்தி கிடச்சிருக்கு.